சுட்டறுத்தல். இது இன்னது என்று சுட்டிக்காட்டும் நம் சிற்றறிவினால் இறைவனை அறிய முடியாது. மெய்யுணர்வினால் மட்டுமே அறியலாம் என்று சுட்டறிவை விட்டு ஒழிப்பது இப்பகுதி. வெள்ளம் தாழ் விரிச்சடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளம் தாழ் உருபுனலில் கீழ்மேலாக பதைத்து உருகும் அலறு நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சியளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பு எல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாகும் கண் இணையும் மரம் ஆம் தீவினையினர்க்கே. கங்கை தங்கிய விரிந்த சடையினை உடையவனே, அறத்தின் வடிவான எருதை வாகனமாக உடையவனே, தேவர்களுக்குத் தலைவனே என்று அன்பர்கள் உன்னை போற்ற அதை கேட்ட அளவிலே விருப்பமிக்க நெஞ்சம் உடையராய் பள்ளத்தில் வீடும் மிகுந்த நீரைப் போல, அப்படி பள்ளத்தில் பாய்ந்த நீர் மிகுந்த வேகத்தினால் வீழ்ந்த இடத்து நின்று மேலே கிளம்புதல் போல கீழ் மேலாம்படி பதைத்து உருகும் மெய்யன்பர்கள் ஒரு பக்கம் நின்னருள் வேண்டி நிற்க, அவர்களை விட்டுவிட்டு சிறியவனாகிய என்னை ஆட்கொண்டாய். இந்த கருணையை எண்ணி உள்ளங்காலில் தொடங்கி உச்சந்தலை வரை நெஞ்சமாக மாறி உருகவில்லையே, உடம்பு முழுவதும் கண்களாகி கண்ணீர் வெள்ளம் பாயவில்லையே. என் தந்தையே, என் நெஞ்சம் நெகிழாத கல்லாகிவிட்டது, என் கண்கள் மரங்களாகிவிட்டன. இது நான் செய்த தீவினை பயனாகும். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடல் என்பாய் போல இணையல் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பீரான் நானாய்க்கு இரும்பில் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உலரிடேன் ஆவி சோரேன் முனைவனே முறையோ நான் ஆன ஆறு முடிவு அறியேல் முதல் அந்தம் ஆயினானே. நல்வினை தீவினைகளால் கட்டப்பெற்று தன்னிலை உணராது கிடந்த என்பால் கருணை கொண்டு என் சிந்தையில் புகுந்து நான் அறிவதற்கு நேரமளித்து அங்கேயே நின்று என்பால் வருக நான் வினையை ஒழிப்பவன் என்று கூறுவாய் போல இத்தன்மையன் யான் என்று உன்னை எனக்கு அறிமுகம் செய்து என்னை அடிமை கொண்டு என் தலைவனாகிய உன்னை எண்ணி இரும்பினால் செய்யப்பட்ட பொம்மை போன்ற நான் பாடவில்லை, நின்று ஆடவில்லை, ஐயோ என்று கதறவில்லை, என் உடம்பு உலரவில்லை, மூர்ச்சிக்கவில்லை. நான் இப்படி ஆகியது முறையான செயலா? கடவுளே, ஆதியந்தமானவனே, இது எங்கே போய் முடியுமோ தெரியவில்லையே. ஆய நான் வரையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையன் ஆய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியார்தாம் இல்லையே அன்றி மற்றுவோர் பேயனேன் இதுதான் நின் பெருமை அன்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகேனே. எல்லோருக்கும் தலைவனாகிய அந்தணன் நீ என்று நான் அறிந்தேன். நான் யாவருக்கும் கடையவனாகிய நாய்த்தன்மை உடையவன் என்பதையும் ஆய்ந்து நோக்கி கண்டு கொண்டேன். இருந்தாலும் என் தலைவனே, நான் உனக்கு அன்பன் என்று சொல்கிறேன். அதனால் தானே நீ என்னை ஆட்கொண்டாய். பேய்த்தன்மை உடைய என்னைத் தவிர உனக்கு வேறு அடியார்கள் கிடைக்கவில்லையா?
இல்லை இல்லை, இது உன் பெருந்தன்மையைக் காட்டுகிறது. என் தலைவனே, உன் புகழை எப்படி பேச வல்லேன்? பேசின் தாம் ஈசனே எந்தை பெருமானே என்று என்றே பேசி பேசி பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி போற்றி எம்பெருமானே என்று பின்ற நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே ஆவ வெள்ளக்கள்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தோ எல்லை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. பேசாத நாளெல்லாம் பிறவா நாட்கள் என்று எப்பொழுதும் எங்கள் தலைவனே, என் தந்தையே, என் தந்தைக்கும் தலைவனே என்று பலவாறு பேசியும் பூசும் பொழுது அஞ்செழுத்து மந்திரம் கூறி திருநீரே நிறைய பூசியும் பிறடாத மெய்யன்பினால் பிறப்பு இறப்பு இரண்டும் ஒழித்த மெய்யன்பரை ஆட்கொண்டவனே, வெள்ளம்போல் ஆசை கொண்டவனும் அது வெளியில் தெரியாதபடி மறைக்கும் கள்வனுமாகிய என்னை குற்றமில்லாத மாணிக்க மலை போன்றவனே, என் தந்தையே, ஐயோ, என்னை நீ ஆட்கொண்டருடைய தன்மையை எப்படி போற்றுவேன்? வண்ணம்தான் செய்யது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்த என்று அங்கு எண்ணம்தான் தடுமாறி இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய் உன் தல் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கடல்கள் அவை காட்டி வடிவு அற்றேனை திண்ணம் நான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. சிவபெருமான் திருமேனி செம்மை நிறம் என்றும் இல்லை இல்லை வெள்ளை நிறம் என்றும் அவனே பல உருவானவன் என்றும் தனி முதல்வன் என்றும் அணு போன்றவன் அணுவுக்கும் அணுவானவன் என்றும் இமையோர்களெல்லாம் நினைவு மயங்கி நின்னை அடைய வழி தெரியாமல் தடுமாறும்படி உன்னை அறிவிக்காமல் இருக்கும் எந்தையே, உன்னுடைய உண்மையான நிறத்தையும் திருவுருவத்தையும் தாமரை திருவடிகளையும் காட்டி நெறியறியாமல் மயங்கும் என்னை நிச்சயமாக இனி பிறவி எடுக்காமல் காப்பாற்றி ஆட்கொண்ட பெருமானே, உன் கருணையை எப்படி பாராட்டி இதயத்தில் இருத்துவேன்? சிந்தனை நில் தனக்கேயாக்கி நாயினேன் தல் கண்கிணை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உள்மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆரவந்து என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சைமால் அமுத பெருள் கடலே மலையே ஊனை தந்தனை செந்தாமரை காடனயமேனி இரண்டு மீளி தனிய நேர்க்கே. என்னுடைய நினைவெல்லாம் உனக்கே ஆக்கி நாயேனுடைய கண்கள் இரண்டையும் உன் திருவடி மலர்களுக்கே உரிமையாக்கி என் வணக்கத்தையும் அந்த திருவடி மலருக்கே ஆக்கி என் வாயை உன்னை பற்றி மணிமணியாக பாடும் பொருள் சேர் புகழ் மொழிக்கு ஆக்கி ஐந்து புலன்களும் உன்னையே அனுபவித்து இன்புறத்தக்கவாறு வலிய வந்து என்னை ஆளாகக் கொண்டு என்னுள்ளே புகுந்தருளி வியக்கத்தக்க செயல் செய்த பெருமானே, நெய்தல் நிலத்துக்கு அடையாளமான விரும்பத்தக்க அமுதக்கடலே, குறிஞ்சிக்கு அடையாளமான மலையே, மருத நிலத் தாமரையும் முல்லையாகிய காடும் இணைந்த தாமரை மலர் காடு போன்ற திருமேனியை உடைய ஒப்பற்ற ஒளிவிளக்கே, அனுபவித்தறியும் பரஞானமும் நூலறிவாகிய அபரஞானமும் இரண்டும் இல்லாதவனும்
திருவருள் பெறத்தக்க சாதனை துணையின்றி வாடுபவனும் ஆகிய எனக்கு உன்னையே தந்தருளிய நின் திருவருளை எப்படி புகழ்வேன்? தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடம் திரையால் எற்றுண்டு பற்றுண்டு இன்றி கனியின் நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி அஞ்சு எழுத்தில் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லாமல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நெற்கே. உதவியற்றவனாகிய நான் பிறவிப் பெருங்கடலில் வீழ்ந்து துன்ப அலைகளால் அலைக்கப்பட்டு பற்றிக்கொள்ள எதுவுமில்லாமல் கொவ்வைப்படம் போல் சிவந்த உதடுகளை உடைய பெண்கள் என்னும் காற்றினால் கலக்கப்பட்டு காமம் என்ற பெரிய சுறாமியனின் வாயில் சிக்கி இனி கரை சேர வழியென்ன என்று பலமுறை நினைத்து திருவைந்தெடுத்தாகிய தெப்பத்தை பற்றி கொண்டு கிடக்கும் மூடனாகிய எனக்கு எம்பெருமானே முதலும் முடிவுமற்ற வளமான முத்திக்கரையை காட்டி ஆட்கொண்டாய், இதை எப்படி போற்றுவேன்? கேட்டு யாரும் அறியாத கேடு ஒன்று இல்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டால் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள் உள்ளேயே நாயினுக்கு தவிசு எட்டு நாயினேற்கே காட்டதன எல்லாம் காட்டி பின்னுள் கேளாதன எல்லாம் கேட்பித்து என்னை வீட்டேயுள் பிறவாமல் காத்து ஆட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட இச்சைதானே. செவி மூலம் கேட்டு அறிந்து கொள்ள முடியாதவன், அழிவு சிறிதுமில்லாதவன், உயிர்களுக்கு அவன் தாய் தந்தையாவானே தவிர அவனுக்கு சுற்றமில்லாதவன், செவி மூலம் கேளாமல் தன் நிறையறிவால் எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் கேட்க வல்லவன். நாட்டில் உள்ள சான்றோர்கள் பலரும் ஆன்ப விழிப்போடு அவன் அருளுக்கு காத்திருக்க இந்த உலகில் நாயிருக்க நல்லிருக்கை அமைத்து நாயாகிய எனக்கு காட்டக்கூடாதவற்றையெல்லாம் காட்டி என்னை யாரென்று உணர வைத்தும் கேட்கப்படாதவற்றையெல்லாம் கேட்பித்து எனக்கு உபதேசம் செய்தும் நான் மீண்டும் பிறவியில் புகாமல் ஆட்கொண்டு காத்தான். இது எம்பெருமான் செய்திட்ட மாயவித்தைதானே. பிச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கில் மிகு காதல் அடியார்தம் அடியன் ஆக்கி அச்சல் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பாயால் நின்ற செச்சைமா மலர்புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவரு கோவே. சிவபெருமான் என்னை ஆட்கொண்ட மாயை வித்தை போல வேறொன்று உண்டா? அது என்னவென்று கேட்பீர்களேயானால், மிக மிக அன்பு செய்யும் அடியவர்களுக்கெல்லாம் என்னை அடிமையாக்கி முன் செய்த வினைப்பயன் இன்னும் வந்து மூழுமோ என்று அஞ்சிய நிலையை ஒழித்து என் இரும்பு நெஞ்சத்தில் அமுதம் ஊறவும் அன்பு பெருகவும் அகம் குழையவும் என்னுள் புகுந்து என்னை ஆட்கொண்டான். எனக்கு தந்தையானான். ஆண் பெண் அது எனும் உலகத் தொகுதியானான். தகராகாசம் எனப்படும் நுண்ணிய ஞானப் பெருவழியானான். சிவயோகிகள் மட்டுமே காணக்கூடிய பேரொழியானான். உலகம் ஒடுங்கும் முடிவிடம்
ஆனான். அதற்கு பின்னாலும் தான் மட்டும் அடியாமல் நின்றான். செவ்வண்ணமான வெற்றி மலர் போன்ற மேனி உடையவன். அடியார்களாகிய எங்களுக்கு பற்றுக்கோடாக உள்ள சிவபெருமான், எனக்கு தலைவனாகிய எம்பெருமான், அவனே தேவர்களுக்கெல்லாம் தலைவனாவான். தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோன் ஆய் நின்ற முதல்வல் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எல்தை யாவர்கோன் என்னையுள் வந்து ஆண்டு கொண்டால் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவனடியார் அடியாரோடுள் மேன்மேலுள் குடைந்து ஆடி ஆடுவோமே. தேவர்க்கு அரசன் என்று இருமாந்திருக்கும் இந்திரனால் அறியப்படாத மகாதேவன், அறிவுடையாரையும் தம்முட்கொண்ட செழிப்பான உலகங்கள் எல்லாவற்றையும் படைத்து அழித்து அழிக்கும் மூன்று மூர்த்திகளுக்கும் தலைவனாகி அவர்களை செயல்பட வைக்கும் முதல்வன். அவர்கள் வடிவமெல்லாம் தன் வடிவமானவன். என் பாட்டனுக்கு பாட்டன், தந்தையை காட்டும் தாயைப் போன்ற உமாதேவியின் ஆளுகைக்கு உரிய இடப்பாகத்தை பெற்ற என் அப்பன், யாவர்க்கும் மன்னவன், மிகச் சிறியவனாகிய என்னையும் ஒரு பொருளாக்கி திருப்பெருந்துறையில் வந்து ஆண்டு கொண்டவன். எனவே இனி நாங்கள் வேறு எவருக்கும் அடிமையாக மாட்டோம், இனி எதற்கும் அஞ்ச மாட்டோம். அவனுடைய அடியார்க்கு அடியாரோடு இணைந்தோம். மேலும் மேலும் இந்த பேரின்ப வெள்ளத்தில் மூழ்கி திளைத்து ஆடுவோமாக.